வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம வாட்டர் சப்ளை இன்ஜினியரிங்கில் வாட்டர் டிமாண்ட் அண்ட் பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங்கோட எம்சிக்யூஸ் தான் வந்து பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், as compared to the geometrical increase method of forecasting population, the arithmetic increase method gives. ஸோ அப்போ ஜாமெட்ரிக் இன்க்ரீஸ் மெத்தட், அரித்மெட்டிக் இன்க்ரீஸ் மெத்தட், ஸோ இந்த ரெண்டு மெத்தடும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த ரெண்டு மெத்தட்லேயும் வந்து கம்பேர் பண்ணும்போது ஜாமெட்ரிக் இன்க்ரீஸ் மெத்தட் தான் வந்து என்னென்னா ஹை வேல்யூ வந்து கொடுக்கும், அரித்மெட்டிக் இன்க்ரீஸ் மெத்தட் வந்து கம்மியான வேல்யூ தான் வந்து கொடுக்கும். ஸோ அப்போ ஜாமெட்ரிக் இன்க்ரீஸ் மெத்தடையும் அரித்மெட்டிக் இன்க்ரீஸ் மெத்தட் கம்பேர் பண்ணும்போது அரித்மெட்டிக் இன்க்ரீஸ் மெத்தட் வந்து லெஸ் வேல்யூ தான் வந்து கொடுக்கும். அப்போ ஆப்ஷன் ஏ லெஸர் வேல்யூ தான் வந்து அரித்மெட்டிக் இன்க்ரீஸ் மெத்தட். அப்போ ஜாமெட்ரிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட் வந்து ஹையர் வேல்யூ, அரித்மெட்டிக் இன்க்ரீஸ் மெத்தட் வந்து லெஸர் வேல்யூ தான் வந்து கொடுக்கும். ஸோ அது ஆப்ஷன் ஏ லெஸர் வேல்யூ வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், the water mains carrying water from the source to the reservoir are designed for. ஸோ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து நம்ம அதாவது ஒவ்வொரு இதுக்கும், அதாவது இந்த வாட்டர் சப்ளை ஸ்கீம் இருக்குல்ல, ஸோ இந்த வாட்டர் சப்ளை ஸ்கீம் ஒவ்வொரு ஒரு காம்பனன்ஸுக்கும் நம்ம வந்து எப்படியெல்லாம் வந்து டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸில் வந்து பார்த்துருப்போம். ஸோ சோர்ஸ் ஆஃப் வாட்டரில் இருந்து எப்படி வாட்டர் வந்து டிசைன் பண்ணுவோம், வாட்டர் டிமாண்ட் வந்து எப்படி டிசைன் பண்ணியிருப்போம். அதே மாதிரி வாட்டர் மெயின்ஸ்க்கு, அதுக்கப்புறம் ஃபில்டர் யூனிட்ஸ், ட்ரீட்மெண்ட் யூனிட்ஸ்க்கு, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்துக்கு, ரிசர்வாயர் சிஸ்டத்துக்குலாம் வந்து என்ன மாதிரியான வாட்டர் டிமாண்டில் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருப்போம், அது வந்து இந்த எவ்வளோ வாட்டர் வந்து கேரி பண்ணால் எவ்வளோ கெப்பாசிட்டியில் இதெல்லாம் வந்து டிசைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் வந்து டிசைன் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பைப் மெயின்ஸ்க்கு. ஸோ பைப் மெயின்ஸ்க்கு வந்து என்ன மாதிரியான வாட்டர் கெப்பாசிட்டி வந்து டிசைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பைப் மெயின்ஸ் கேரிங் வாட்டர் ஃப்ரம் த சோர்ஸ் ரிசர்வாயர் ஆர் டிசைன்டு ஃபார். ஸோ வந்து இந்த பைப் மெயின்ஸை வாட்டரை வந்து கன்சியூம் பண்ணி எடுத்துகிட்டு போகிற இந்த பைப் மெயின்ஸை வந்து என்ன கெப்பாசிட்டியில் வந்து டிசைன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் வச்சு தான் வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஸோ பைப் மெயின்ஸ்னாலே மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட், ஸோ டெய்லி டிராஃப்ட்னாலும் சரி டிமாண்ட்னாலும் சேம் தான். அப்போ பைப் மெயின்ஸ் வந்து எப்படி வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னா மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் வச்சு தான் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபில்டர் அண்ட் அதர் யூனிட்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் ஆர் டிசைன் ஃபார். ஸோ வந்து அதே மாதிரி இப்போ போன கொஸ்டினில் நம்ம வந்து வாட்டர் மெயின்ஸ் வந்து எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா மேக்ஸிமம் டெய்லி டிமாண்டில் வச்சு டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இங்கே இந்த கொஸ்டினில் வந்து ஃபில்டர் அண்ட் அதர் ட்ரீட்மெண்ட் யூனிட், அதாவது ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டில் ஃபில்டர் அண்ட் அதர் யூனிட்ஸ்லாம் வந்து எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2 times the annual average daily demand of water. ஸோ அப்படி தான் வந்து என்னென்னா டிசைன் பண்ணியிருப்பாங்க, அதாவது ட்வைஸ் ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட். ஸோ எப்படி மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் கிடையாது, 2 மடங்கு ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட் தான். ஸோ அப்போ ஃபில்டர் அண்டு இந்த ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஃபில்டர்ஸுக்கும் அதர் யூனிட்ஸுக்கும் வந்து எப்படி வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னா 2 times ஆஃப் ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட் தான் வச்சு டிசைன் பண்ணியிருப்பாங்க. கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ வந்து முக்கால்வாசி இதில் வந்து என்னென்னா இந்த வாட்டர் சப்ளை காம்போனன்ட்ஸில் நிறைய வந்து மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் வச்சு தான் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ ஃபில்டர் அண்டு அதர் யூனிட்ஸ்க்கும் வந்து மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின்லேயே அது வந்து ஆப்ஷன்லேயே அது வந்து கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடாமல் கரெக்டாக வந்து என்ன டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி, எந்தெந்த காம்போனண்ட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் வந்துருக்கு, எந்தெந்த காம்போனண்ட்டுக்கு மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கரெக்டாக வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ அப்போ இங்கே ஃபில்டர் அண்ட் அதர் யூனிட்ஸுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டில் எப்படி வந்து டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 2 times த ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட் சொல்லி தான் வந்து டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஆப்ஷன் பி ட்வைஸ் த ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட் அதான் வந்து கரெக்டான ஆன்சர். Next question, as per IS 1172 1993 in the design of a water supply scheme for a town with full flushing system, minimum water supply for domestic water demand is. ஸோ இங்கே வந்து ஐஎஸ் ஸ்டாண்டர்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து கொஸ்டினில் வந்து கேட்பாங்க. ஸோ வந்து எந்த ஸ்டாண்டர்ட் படி எந்த ஐஎஸ் கோட் படி இந்த மாதிரி வந்து டொமஸ்டிக் பர்பஸ்க்கு இவ்வளோ வாட்டர் டிமாண்ட் வந்து தேவைப்படுது, அதுக்கப்புறம் வந்து இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு இவ்வளோ வாட்டர் டிமாண்ட் தேவைப்படுதுன்னு சொல்லி எந்த ஐஎஸ் கோட் படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா IS 1172 1993 படி தான் வந்து இந்த கோடில் தான் வந்து இந்த ஃபுல் ஃப்ளஷிங் சிஸ்டத்துக்கு இவ்வளோ வாட்டர் டிமாண்ட் வந்து தேவை, அதே மாதிரி எக்கனாமிக் குரூப்புக்கு அதுக்கப்புறம் லோ இன்கம் குரூப்புக்கு இவ்வளோ வாட்டர் டிமாண்ட் வந்து தேவை அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்கிறது வந்து இந்த ஐஎஸ் கோடில் தான். ஐஎஸ் கோட் 1172 1993 வந்து கொடுத்துருப்பாங்க.
ஸோ அதுவே வந்து ஒரு கொஸ்டினில் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் வந்துருக்கு இந்த ஐஎஸ் கோட் படி அப்படின்னு சொல்லி அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இங்கே கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஃபுல் ஃப்ளஷிங் சிஸ்டத்தில் எவ்வளோ டொமஸ்டிக் வாட்டர் டிமாண்ட் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து என்னென்னா 135 லிட்டர் எல்பிசிடி தான் வந்து பார்த்துருப்போம். ஸோ இங்கே ஆப்ஷன்லேயே 135 எல்பிசிடி வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அது வந்து எப்போ அப்படின்னா எக்கனாமிக் குரூப்புக்கும் லோ இன்கம் குரூப்புக்கும் தான் வந்து என்னென்னா 135 எல்பிசிடி. ஃபுல் ஃப்ளஷிங் சிஸ்டம் வந்து என்னென்னா பெரும்பாலான இடத்துல இருந்து ரிச் கிளாஸ் பீப்புள், அதுக்கப்புறம் வந்து இந்த முக்கியமான ஹோட்டல்ஸ், இந்த மாதிரி முக்கியமான ஹைரைஸ் பில்டிங்ஸு, இந்த மாதிரி இடத்துல தான் வந்து என்னென்னா இந்த ஃபுல் ஃப்ளஷிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ ஃபுல் ஃப்ளஷிங் சிஸ்டம்னாலே எவ்வளோ டொமஸ்டிக் வாட்டர் டிமாண்ட் வந்து வரும் அப்படின்னா 200 எல்பிசிடி. ஸோ இது ரெண்டுத்துக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஃபுல் ஃப்ளஷிங் சிஸ்டத்துக்கு 200 எல்பிசிடி. பொதுவாக வந்து ஒரு பர்சனுக்கு ஆவரேஜான டொமஸ்டிக் வாட்டர் டிமாண்ட் வந்து எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்கன்னா அது வந்து 135 லிட்டர். ஸோ ரெண்டுத்துக்கும் வந்து டிஃப்ரென்ஷியேஷன் வந்து கரெக்டாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 135 லிட்டர் அப்படின்றது ஆவரேஜாக பெர் பர்சனுக்கு டொமஸ்டிக் வாட்டர் டிமாண்ட் வந்து இருக்கிறது வந்து 135 லிட்டர். ஃபுல் ஃப்ளஷிங் சிஸ்டத்தில் வந்து எவ்வளோ டொமஸ்டிக் வாட்டர் டிமாண்ட் வந்து இருக்குன்னா 200 எல்பிசிடி வந்து இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி 200 எல்பிசிடி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், the per capita per day demand of water is taken as an average value over a period of. ஸோ முன்னாடி கிளாஸில் நம்ம பார்த்தது தான். ஸோ பெர் கேபிட்டா டிமாண்ட்னாலே நம்ம வந்து என்னது, ஒரு சிட்டியில் ஒரு பர்சன் ஒரு வருஷத்தில் ஆவரேஜாக எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதா வந்து பெர் கேபிட்டா டிமாண்ட். ஸோ அப்போ நம்ம பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து எவ்வளோக்கு எடுத்துக்குவோம்னா 1 இயருக்கு தான் வந்து எடுத்துக்குவோம். 1 இயர் அப்படின்றது 365 டேஸ்க்கு. ஸோ அப்போ 365 டேஸுக்கு தான் வந்து என்னென்னா நம்ம வந்து பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து கண்டுபிடிப்போம். ஸோ ஆப்ஷனில் அங்கே 24 ஹவர்ஸும் வந்துருக்கும். ஆனால் 24 ஹவர்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கூடாது. பெர் கேபிட்டா டிமாண்ட்னாலே 365 டேஸ், அதாவது 1 இயருக்கு தான் வந்து நம்ம எடுத்துக்கணும். அதான் வந்து பெர் கேபிட்டா டிமாண்ட். ஸோ அப்போ ஆப்ஷன் சி 1 இயர் அப்படின்றது வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் ஆர் சைஸ்டு டு மீட் த. ஸோ எப்படி வந்து நம்ம முன்னாடி ஸோ இந்த கொஸ்டின், அதாவது பைப் மைன்ஸுக்கு, அதுக்கப்புறம் வந்து ஃபில்டர் அண்ட் அதர் ட்ரீட்மெண்ட் யூனிட்டுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி வந்து பைப் மைன்ஸ்க்கு வந்து மேக்ஸிமம் டெய்லி டிமாண்டில் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஃபில்டர் அண்ட் அதர் ட்ரீட்மெண்ட் யூனிட்டுக்கு வந்து ட்வைஸ் த ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். அதே மாதிரி தான் இந்த கொஸ்டினில் வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்துக்கு எப்படி வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்துக்கு வந்து எப்படி வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னா மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் ப்ளஸ் ஃபயர் டிமாண்ட் அது சேர்ந்தது தான் வந்து என்னென்னா இந்த வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஸோ அப்போ இந்த வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் வந்து எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்க, ஆப்ஷன் சி மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் ப்ளஸ் ஃபயர் டிமாண்ட் இதை வச்சு தான் வந்து என்னென்னா இந்த வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், the growth of population can be represented by. ஸோ முன்னாடியே வந்து சொன்னது தான். ஸோ வந்து பாப்புலேஷன் க்ரோத் கர்வ்னாலும் சரி, லாகிஸ்டிக் க்ரோத் கர்வ்னாலும் சரி, எல்லாமே வந்து சேம் தான். ஸோ அப்போ இங்கே க்ரோத் ஆஃப் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ க்ரோத் ஆஃப் பாப்புலேஷன் அப்படின்னாலே வந்து என்னென்னா அது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா லாகிஸ்டிக் கர்வை தான் வந்து ரெப்ரசென்ட் வந்து பண்ணும். ஸோ இந்த லாகிஸ்டிக் க்ரோத் கர்வ் தான் என்ன ஷேப்பில் வந்துருக்குன்னா எஸ் ஷேப்பில் வந்து இருக்கும். அது வந்து இன்னொரு நேமில் எப்படி சொல்கிறாங்கன்னா பாப்புலேஷன் க்ரோத் கர்வ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்போ இங்கே வந்து இந்த க்ரோத் ஆஃப் பாப்புலேஷன் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா லாகிஸ்டிக் க்ரோத் கர்வை தான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், if the average daily water consumption of a city is 24,000 cubic, the peak hourly demand of the maximum day will be. ஸோ இப்போ வந்து கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஆவரேஜ் டெய்லி கன்சம்ஷன், அதாவது ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட் வந்து ஒரு சிட்டியில் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 24,000 cubic அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஹவர்லி டிமாண்ட் ஆஃப் மேக்ஸிமம் டே வந்து கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது ஆவரேஜ் டெய்லி கன்சம்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க 24,000 cubic அப்படின்னு சொல்லி. கண்டுபிடிக்க சொல்கிறது ஹவர்லி டிமாண்ட் அதாவது மேக்ஸிமம் ஹவர்லி டிமாண்ட் ஆஃப் மேக்ஸிமம் டே வந்து கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், மேக்ஸிமம் ஹவர்லி கன்சம்ஷன் ஆஃப் மேக்ஸிமம் டேக்கு ஃபார்முலா வந்து என்னது, மேக்ஸிமம் ஹவர்லி டிமாண்ட் ஆஃப் மேக்ஸிமம் டேக்கு 2.7 into Q. ஸோ நம்மளுக்கு Qன்றது கொஸ்டினில் வந்து கொடுத்துருக்காங்க, ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட் தான் வந்து Q 24,000 cubic அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ Q எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணோன்னா
2.7 into 24,000 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா 64,800 கியூமெக் பெர் டேல வந்து இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து எதில் வந்து எப்போவுமே வாட்டர் டிமாண்ட் வந்து எடுத்துப்போம். இங்கே வந்து கொஸ்டினில் வந்து எதில் கொடுத்துருக்காங்கன்னு வந்து பாருங்கள். ஸோ ஆப்ஷனில் வந்து கியூமெக் ஹவரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு அதே மாதிரி தான் கியூமெக் ஹவரில் வந்து கொடுக்கணும். இப்போ வந்து இங்கே நம்மளுக்கு கண்டுபிடிச்சிருக்கிறது என்னது, பெர் டேக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்கோம், கியூமெக் பெர் டே அப்படின்ற சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போ ஹவருக்கு வந்து மாற்றணும். ஹவருக்கு வந்து மாற்றுறதுக்கு டிவைட் பை 24 வந்து போட்டோன்னா ஹவரில் வந்து மாறிடுமா. ஸோ அப்போ 64,800 டிவைட் பை 24 வந்து போட்டோன்னா 2,700 கியூமெக் பெர் ஹவர் வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அப்போ மேக்ஸிமம் ஹவர்லி டிமாண்ட் ஆஃப் மேக்ஸிமம் டேக்கு எவ்வளோ வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிருக்கோன்னா 2,700 கியூமெக் பெர் ஹவர். ஸோ அப்போ ஆப்ஷன் டி 2,700 கியூமெக் பெர் ஹவர் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இதான் வந்து என்னென்னா, ஸோ கொஸ்டினில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு வந்து பார்க்கணும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ஆவரேஜ் டெய்லி கன்சம்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, மேக்ஸிமம் ஹவர்லி டிமாண்ட் ஆஃப் மேக்ஸிமம் டே கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. சில இதில் வந்து என்னென்னா மேக்ஸிமம் ஹவர்லி டிமாண்ட் மட்டும் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ மேக்ஸிமம் ஹவர்லி டிமாண்ட் மட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலானா 1.5 into Q. இங்கே வந்து மேக்ஸிமம் ஹவர்லி டிமாண்ட் ஆஃப் மேக்ஸிமம் டே கேட்டிருக்கனால இங்கே வந்து 2.7 into Q. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணி அதை அதே மாதிரி ஆப்ஷனில் வந்து அந்த யூனிட் வந்து என்ன யூனிட்டில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது அது வந்து இம்பார்ட்டன்ட். கியூமெக் பெர் டேயில் கேட்டிருக்காங்களா, இல்லை கியூமெக் பெர் ஹவரில் கேட்டிருக்காங்களா, இல்லை கியூமெக் பெர் மினிட்டில் கேட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து நம்ம வந்து வேல்யூ வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ இதான் வந்து என்னென்னா இந்த சம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் த பாப்புலேஷன் ஆஃப் அ சிட்டி இஸ் 2 lakhs and average water consumption is 200 LPCD, then the capacity of the pipelines carrying raw water from source will be. ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு சிட்டியோட பாப்புலேஷன் வந்து 2 lakhs வந்து இருக்குது. ஸோ அவங்களோட ஆவரேஜ் வாட்டர் கன்சம்ஷன் வந்து எவ்வளோனா 200 LPCD. ஸோ ஆவரேஜ் வாட்டர் கன்சம்ஷன்றது ஒன்றும் வந்து இல்லை, பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து இருக்குல்ல. ஸோ பெர் கேபிட்டா டிமாண்ட் தான் வந்து நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா ஆவரேஜ் வாட்டர் கன்சம்ஷன் 200 LPCD. ஸோ நீங்கள் வந்து ஆவரேஜ் வாட்டர் கன்சம்ஷன் அது வந்து கியூவாக இருக்குமா இல்லை பெர் கேபிட்டா டிமாண்டாக இருக்குமான்னு சொல்லி எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, LPCD அப்படின்னு சொல்லி வந்துட்டாலே அங்கே வந்து என்னென்னா பெர் கேபிட்டா டிமாண்டை தான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ அப்போ நீங்கள் கண்ணை மூடிட்டு ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா LPCD வந்துட்டாலே அது வந்து பெர் கேபிட்டா டிமாண்ட் சொல்லி வந்து எடுத்துக்கலாம். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா பைப் மைன்ஸோட கெப்பாசிட்டி வந்து கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு 2 இது வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று ஒரு சிட்டியோட பாப்புலேஷன் வந்து 2 lakh அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதோட பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து 200 LPCD வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பைப் மைன்ஸோட கெப்பாசிட்டியை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து கண்டிஷன் வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ வாட்டர் சப்ளை காம்போனன்ட்ஸ் வந்து ஒவ்வொன்றையும் வந்து எவ்வளோ கெப்பாசிட்டியில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைன் பண்ணியிருப்போம்ல. ஸோ அந்த கண்டிஷனை வச்சு தான் இப்போ நம்ம இந்த சம்மை வந்து டிசைன் போட போகிறோம். ஸோ இப்போ பாப்புலேஷன் நம்மளுக்கு 2 lakh கொடுத்துருக்காங்க, பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து 200 LPCD. ஸோ வாட்டர் மெயின்ஸ் வந்து எப்படி வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னா மேக்ஸிமம் டெய்லி டிமாண்டாக தான் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கண்டிஷனை நம்ம வந்து அந்த ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வாட்டர் மெயின்ஸ் எப்போவுமே மேக்ஸிமம் டெய்லி டிமாண்டில் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அப்போ மேக்ஸிமம் டெய்லி டிமாண்டுக்கு என்ன ஃபார்முலா 1.8 into Q. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து இப்போ என்ன ஃபார்முலா என்ன கண்டிஷன் வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து சம் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோமா. ஸோ இப்போ ஆவரேஜ் டெய்லி கன்சம்ஷன், ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து Q வேல்யூ ஸ்மால் Q வேல்யூ நம்மளுக்கு வந்து தெரியணும். ஸோ வந்து இப்போ நம்மளுக்கு வாட்டர் மைன்ஸ் எப்படி டிசைன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க, மேக்ஸிமம் டெய்லி டிமாண்டில் தான் வந்து டிசைன் பண்ணுறாங்க. அப்போ மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட் வந்து தெரியணும். ஸோ இப்போ ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்போ ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட் Q ஈக்குவல் டு பெர் கேபிட்டா டிமாண்ட் இன்டூ பாப்புலேஷன். ஸோ அதான் வந்து என்னென்னா ஆவரேஜ் டெய்லி கன்சம்ஷனோட ஃபார்முலா. ஸோ அப்போ Q வேல்யூ ஸ்மால் Q வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ பெர் கேபிட்டா டிமாண்ட் நம்மளுக்கு தெரியும் 200 LPCD, பாப்புலேஷன் நம்மளுக்கு தெரியும் 2 lakh. அப்போ எல்லாத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணோன்னா 40 × 10⁻6 LPCD அப்படின்னு சொல்லி Q வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஏன் நம்ம வந்து Q வேல்யூ கண்டுபிடிக்கிறோன்னா, ஸோ நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ மேக்ஸிமம் டெய்லி டிமாண்டுக்கு என்ன ஃபார்முலா, மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் ஈக்குவல் டு 1.8 into ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட். ஸோ அப்போ ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, பெர் கேபிட்டா டிமாண்ட் இன்டூ பாப்புலேஷன். அப்போ பெர் கேபிட்டா டிமாண்ட் கொடுத்துருக்காங்க, பாப்புலேஷன் கொடுத்துருக்காங்க, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா Q வேல்யூ வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து
மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் கன்சம்ஷனோட ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் ஈக்குவல் டு 1.8 இன்ட்டு கியூ வந்து நம்மளுக்கு 40 × 10⁶ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா 72 × 10⁶ எல்பிசிடி வந்து கண்டுபிடிச்சாச்சு. எப்போவுமே வாட்டர் டிமாண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சது தான் எம்எல்டியில் தான் வந்து கொடுப்போம். ஸோ அப்போ மேக்ஸிமம் டெய்லி கன்சம்ஷன் ஈக்குவல் டு 72 mld. அப்போ அந்த மேக்ஸிமம் டெய்லி கன்சம்ஷன்ன்றது என்னது, வாட்டர் மெயின்ஸ் வந்து மேக்ஸிமம் டெய்லி கன்சம்ஷனில் தான் வந்து டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சிடுச்சு. அப்போ அந்த வாட்டர் மெயின்ஸோட கெப்பாசிட்டி என்னது 72 mld. ஸோ அப்போ ஆப்ஷனில் 72 mld வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பி 72 mld தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இப்படி தான் வந்து என்னென்னா இதில் வந்து என்னென்னா பைப் மைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பைப் மைன்ஸோட கெப்பாசிட்டி வந்து கண்டுபிடிங்கன்னு சொல்லி இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி பாப்புலேஷன் எல்பிசிடி வந்து கொடுத்துட்டு ஃபில்டர்ஸ் யூனிட்டோட எல்பிசி கெப்பாசிட்டி வந்து கண்டுபிடிங்க, இல்லாட்டி டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தோட கெப்பாசிட்டி வந்து கண்டுபிடிங்கன்னு சொல்லி அப்படியும் வந்து கேட்பாங்க. எப்படி கேட்டாலும் நம்ம வந்து இந்த கண்டிஷன் வந்து தெரிஞ்சுக்கிட்டோன்னா, எப்படி ஒவ்வொரு காம்போனன்ட்ஸும் வாட்டர் சப்ளை காம்போனன்ட்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த கண்டிஷன் வந்து தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம வந்து கரெக்டாக வந்து அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் வந்து கொண்டு வந்துடலாம். ஸோ தான் வந்து இந்த சம். நெக்ஸ்ட் கொஸ்டின். In designing a water works for a city to meet the water demand for public use, a provision of about dash of the total consumption is made. ஸோ வந்து பப்ளிக் யூஸ்க்கு பப்ளிக் வாட்டர் டிமாண்டில் பப்ளிக் யூஸுக்கு எவ்வளோ டோட்டல் கன்சம்ஷனில் எவ்வளோ வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ 5% வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ எப்படி வந்து நம்ம டொமஸ்டிக் கன்சம்ஷனுக்கு 50 to 60% வந்து டோட்டல் கன்சம்ஷனில் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் அண்ட் கமர்ஷியல் பில்டிங்க்கு டோட்டல் கன்சம்ஷனில் வந்து 20 to 25% வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வாட்டர் லாஸ் தெஃப்ட்டுக்கு வந்து 15% வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதே மாதிரி பப்ளிக் யூஸுக்கு வந்து என்னென்னா டோட்டல் வாட்டர் கன்சம்ஷனில் 5% வந்து டோட்டல் வாட்டர் கன்சம்ஷனில் வந்து பப்ளிக் யூஸுக்குன்னு சொல்லி 5% வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ 5% வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இதான் வந்து என்னென்னா இந்த வாட்டர் டிமாண்ட் அண்டு பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங்கோட எம்சிக்யூஸ். இதெல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை ஏதாவது டவுட் வந்து இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க, நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே வந்து என்னென்னா கொஸ்டினில் வந்து கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ் தான். கண்டிப்பாக வந்து இதை வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வேறு ஒரு எம்சிக்யூஸோடு உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.